ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ குட் மார்னிங். ஓகே, ஸோ இன்னையோட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்னிங் ஆக்சுவலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெசிபியும் நான் அவங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்கள். அண்ட் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆராத்தியத்தை இப்போ தான் எந்திரிச்சாங்க. 2 பேருமே காலையிலேயே நல்ல குஷி மூடில் தான் இருக்கிறாங்க. ஒரே பாச போராட்டமாக தான் இருக்குது. சரிடா பாப்பா. ஓகே, ஸோ ஹாய். ஃபஸ்ட் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஃபிள்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். வாஃபிள்ஸ் ஆக்சுவலாக எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஆராத்யாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வாஃபிள்ஸ். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு கட்டிடுறேன். நான் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ இதில் 2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாச்சும் மைதா ஃப்ளார் எடுத்துருக்கிறேன் நான். இப்போ நான் பண்ணக்கூடிய குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 to 7 வாஃபிள்ஸ் வரலாம். ஸோ அதுக்கு தான் நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். உங்களுக்கு அதை விட 2 to 3 வேணும்னா நீங்கள் குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் 6 to 7 வாஃபிள்ஸ்க்கு வந்துட்டு 2 கப் மைதா ஃப்ளார், அப்புறம் 4 டீஸ்பூன் சுகர். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட். வாஃபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்மியான ஒரு ரெசிபிங்க. அதே பேன்கேக்கோட பேட்டர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாஃபிள்ஸில் ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, அதில் நான் ஊற்ற போகிறேன், அவ்வளோதான். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளாடியே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் 2 எக்கோட யோல்க்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உள்ள பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது. அண்ட் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இனி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது இருக்கட்டும். இப்போ எக்கோட ஒயிட் எடுத்து வச்சுருக்கிறேன் நான், அதுவும் அதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக நான் பண்ணுறது என்னென்னா பெல்ஜியன் வாஃபிள்ஸ் பண்ணுறேன். ஸோ பெல்ஜியன் வாஃபிள்ஸ்க்கும் ரெகுலர் வாஃபிள்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஜியன் வாஃபிள்ஸ் ஆக்சுவலாக ஈஸ்ட்டில் தான் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி ஈஸ்ட்டில் பண்ணாமல் எக்கோட யோல்க் தனியாக ஒயிட் தனியாக, இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்ல, இதை மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ ஈஸ்ட் ஆட் பண்ணுறது ஒன்று தான், இப்படி பண்ணுறது ஒன்று தான். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. வெறும் உங்களுக்கு தேவைப்படுறதுன்னா அந்த வாஃபிள்ஸ் மிஷின் மட்டும்தான். அண்ட் அது கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லைங்க. அது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று முடிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்கோட ஒயிட்டை நான் நல்லா பீட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஒயிட் என்ன பண்ணணும்னா இருக்கிற அந்த ஃப்ளாரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நான், அவ்வளோதான். இனி இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். ஓகே, ஸோ எந்த லம்ப்ஸுமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சருக்கு நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதான் என்னோடய வாஃபிள் மிஷின். நான் பெல்லாவோட வாஃபிள் மிஷின் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கு நான் ப்ளக்இன் பண்ணிவிட்டு இதை மேக்ஸில் வச்சுருக்கிறேன் நான். ஓகே, ஸோ இப்போ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த ப்ளூ கலர் லைட் வந்துட்டு ஆன் ஆயிரும் எனக்கு. ஓகே, ஸோ இது லைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ளூ கலர் ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை க்ரீஸ் பண்ணிக்கிறேன் பட்டர் வச்சுட்டு. இல்லைங்க, க்ரீஸ் பண்ண உடனே எனக்கு தேவையான டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மேக்ஸில் வச்சுருக்கேன்ல, அதை நான் கொஞ்சம் சென்டரில் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ரொம்ப டார்க் ப்ரௌன் இல்லாமல் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வேஃபிள்ஸ் ஊற்றிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணுறேன் நான். டேர்ன் பண்ணிடுறேன் அந்த சைடை. ப்ளூ லைட் எரியுது இல்லைங்க. இந்த பேக்கிங் சைக்கிள் உள்ளே எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்னா ப்ளூ லைட் ஆஃப் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் இது எப்போ குக் ஆகுதோ ஆன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுவோம். அதுக்கு தான் நான் டேர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது குக் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆயிரும்.
ஓகே, ஸோ இந்த ப்ளூ லைட் மறுபடியும் ஆன் ஆகிடுச்சு. ஸோ குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். டர்ன் பண்ணிக்கலாம். ப்ளூ ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு ப்ரௌனிஷ் கலர், இது ஆக்சுவலாக லைட் ப்ரௌனில் இருக்குதுல்ல, இன்னும் டார்க் ப்ரௌனாக வேணும்னா உங்களுக்கு நீங்கள் இன்னும் டெம்பரேச்சர் கொஞ்சம் மேக்ஸிமம் பண்ணலாம். ஸோ இதே நல்லாயிருக்குங்க, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் அதை எடுத்துடுறேன். ஓகே, ஸோ வேஃபல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நார்மலாக இருக்கிற வேஃபல்ஸ்க்கும் இந்த பெல்ஜியம் வேஃபல்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கலர் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு சிரப், என்ன சிரப் நான் மேலே யூஸ் பண்ண போகிறேன்னா மேப்பிள் சிரப் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் சாக்லேட் சிரப்போ இல்லாட்டா கேரமல் இல்லைனா ஃப்ளேவர்ட் சிரப் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இது இருக்குதுங்க, ஸ்ட்ராபெரி சிரப் நான் ஆக்சுவலாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ராபெரி சிரப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வேணும்னா ஹனி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நார்மலி பாப்பாங்களுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் விப்பிங் க்ரீம், அப்புறம் கொஞ்சம் மேப்பிள் சிரப், இல்லைன்னா நான் ஸ்ட்ராபெரி சிரப் தான் கொடுப்பேன் நான். ஸோ இப்போ மேலே டெக்கரேட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் மேப்பிள் சிரப் ஆக்சுவலாக ஊற்றிருக்கிறேன். ஸ்ரீதர் ரொம்ப மேப்பிள் சிரப் எடுக்க மாட்டார். அண்ட் ஸ்ட்ராபெரி சாஸ் கூட பக்கத்தில் இருக்குது. ஸோ சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக சிப்போட்லே அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க. அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா மெக்சிகன் க்ரில் ரெஸ்டாரண்ட் அது. ஸோ என்னோடய ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 4 இம்பார்ட்டண்டான மெனூஸ் இருக்கும். என்னதுன்னா ஒன்று வந்துட்டு டாக்கோஸ் இருக்கும், அப்புறம் பரீட்டோஸ் இருக்கும், அப்புறம் ரைஸ் பவுல்ஸ் இருக்கும், அண்ட் சாலட்ஸ், சிப்ஸ் அதை மாதிரி கூட இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா சிக்கன் ரைஸ் பவுல் எப்படின்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நார்மலி அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆக்சுவலாக அதில் இப்போ ஒரு சிக்கன் ரைஸ் பவுல்னால் அதில் ஆட் பண்ணுற எல்லா சைட்ஸ் இருக்கும்ல, எல்லாத்துக்குமே ஒரு நியூட்ரிஷன்ஸ் கால்குலேஷன் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் அந்த ரெஸ்டாரண்ட். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் இன்றைக்கி என்ன ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் ரைஸ்னாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் ப்ரௌன் ரைஸை ரைஸ் குக்கரில் ஃபஸ்ட்டே நான் வச்சுட்டேன். பிகாஸ் அது குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்ல, அதை வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன்னா டொமேட்டோ சால்சா ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதெல்லாம் அந்த மெனுவோட அந்த ரைஸோட சைட்ஸாக இருக்கும். ஸோ டொமேட்டோ சால்சா எப்படி பண்ணலான்னா, ஸோ டொமேட்டோ சால்சாவுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். அதோட ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி போட போகிறேன். அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், இதோட கொஞ்சம் சால்ட், அண்ட் கடைசியாக கொஞ்சம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா டொமேட்டோ சால்சா ரெடி. ஓகே, ஸோ அடுத்த சைட் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரெட் அண்ட் க்ரீன் பெல் பெப்பர்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஆக்சுவலாக ஃபஹிட்டாஸ் அப்படிம்பாங்க. இதை வந்துட்டு வேறு எதுவும் கிடையாது, ஆயிலில் சும்மா லைட்டாக சாட்டே பண்ணி நான் எடுக்க போகிறேன். இதோடு நீங்கள் வந்துட்டு அனியன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அனியன்ஸ், அப்புறம் நீளமாக ஜிஞ்சர் கூட, இஞ்சி கூட நீளமாக கட் பண்ணி அது கூட நீங்கள் லைட்டாக ஆயிலில் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த சைட் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று நைட்டே ராஜ்மா கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ தான் நான் இதை ஆக்சுவலாக ப்ரெஷர் பண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க ப்ரெஷர் பண்ணுறது. இப்போ ராஜ்மா இல்லைன்னா வேறு என்னெல்லாம் பல்ஸ் ஆட் பண்ணலாம், நீங்கள் கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த பின்டோ பீன்ஸ் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா அந்த பிளாக் ஐட் பீன் இருக்குதுல்ல, அதுக்கு தமிழ் பேர் எனக்கு தெரியல, அது கூட நீங்கள் எந்த இதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த சைட் மெனு என்னென்னா சிக்கன் எடுத்துருக்கேன் நான். அதை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு க்ராசரி ஸ்டோரில் எனக்கு இந்த சிப்போட்லேயே பெப்பர் பவுடர் கிடச்சிது, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 டீஸ்பூன் தயிர். பாருங்க, இதை ஆட் பண்ண மறந்துட்டேன், கொஞ்சம் லெமன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் நேரம் இது நல்லாவே மேரினேட் ஆகட்டும். ஓகே, ஸோ இப்போ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இதுக்கு என்ன சப்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட அடுத்த சைட் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாக்கமோலிக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ. ஸோ அவகேடோ வச்சுட்டு பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக.
ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா குவாக்கமோலி ரொம்ப ஈஸியானது தாங்க அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் கூட. ஸோ அதுக்கு வேறு எதுவும் கிடையாது. இதை நல்லா நீங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஃப்ரூட் அந்த பல்ப்பு வெளியே எடுத்துட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். அதோட கொஞ்சம் லெமன், கொஞ்சம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் வேணும்னா வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அப்புறம் கொஞ்சம் சிலாண்ட்ரோ, கொஞ்சம் சால்ட் இவ்வளவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா சூப்பரான குவாக்கமோலி ரெடி ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த சைட் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன் என்கிட்ட ஃப்ரோசன் கார்ன் தான் இருக்குது. அதை நான் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இதோட நான் கொஞ்சம் பெப்பர் பவுடர் அண்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். இது ஷாலோ ஃப்ரை தான், நிறைய ஆயிலெலாம் இல்லை, கொஞ்சமோல ஆயில் தான் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஆக்சுவலாக டார்க் ப்ரௌன் ஆகிற மாதிரி நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை ஆக்சுவலாக நான் இப்போ குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன். சாரிங்க, எனக்கு அந்த ஃப்ரை பண்ணி முடித்தோன்னே அதை எனக்கு உங்கள்கிட்ட காட்ட முடியல. நான் ஒன்றே ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், அது டார்க் ப்ரௌன் ஆகிற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோ இது குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. அந்த ரைஸ், அதுக்கப்புறம் இந்த சிக்கன், அப்புறம் இவ்வளோ நாள் நான் சொன்ன அந்த சைட் மெனு இதெல்லாம் சாப்பிட்றப்போ நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ லன்ச் சாப்பிட்றதுக்குள்ள டைம் வந்தாச்சு. எல்லாத்தையும் நான் டைனிங் டேபிள் ஆக்சுவலாக எடுத்து வச்சிட்ருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ ரைஸ் ப்ரௌன் ரைஸ் ஆக்சுவலாக குக் பண்ணி வச்சேன். ப்ரௌன் ரைஸ் எடுத்துருக்கிறேன் இந்த பவுலில். அதில் கொஞ்சம் ராஜ்மா, அப்புறம் அந்த ஃபைட்டாஸ், அதில் நான் அந்த கேப்சிகம் இதுவும் சாட்டே பண்ணது ஆக்சுவலாக எனக்கு காட்ட முடியல, சும்மா ஆயிலில் மட்டும் சாட்டே பண்ணது தான் இது. அது அப்புறம் அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிடுறேன் இதோட. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டொமேட்டோ சால்சா, ஸோ அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கார்ன், இதுவும் நல்ல கார்ன் ஆக்சுவலாக எனக்கு அதிகமாக சாப்பிட பிடிக்கும். ஸோ கார்ன் அதிகமாகவே நான் எடுத்துப்பேன். அப்புறம் கொஞ்சம் குவாக்கமோலி அண்ட் ஃபைனலி இதோட ஆக்சுவலாக பெஸ்ட் டேஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சார் க்ரீம் கடையில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அந்த சார் க்ரீம் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சிப்போட்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ் கூட மீடியம், அப்புறம் மைல்ட் சாஸ் அது மாதிரிலாம் இருக்கும். நான் அந்த மாதிரி சாஸ் எதுவுமே நான் போடல. என்னோடய ஸ்டைலில் சிப்போட்லே ஃபுட் தான், சிப்போட்லே சிக்கன் ரைஸ் போல் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி. ஸோ பாருங்கள், எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில். ஸோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்னா, இப்போ நான் எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேணால் நீங்கள் கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ் என்ன மாதிரினாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யுவர் சாய்ஸ். இதில் வேணும்னா நீங்கள் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ வீட்டில் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி அண்ட் ரொம்ப 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 நியூட்ரிஷியஸான ரெசிபி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். பை பாய்.